வணக்கம் மக்களே. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, காட்டுக்கடுகு செடி அல்லது நாய்க்கடுகு செடி அப்படிங்கிற ஒரு வகையான மூலிகையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த செடி பார்த்தோம்னா சாலை ஓரங்களையும் பாருங்கள், சாலை ஓரத்தில் தரிசு நிலங்கள்லேயும் வளரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை செடி தான். இந்த செடி 1 மீட்டர் உயரம் வரை வளரக்கூடிய ஒரு செடி தான். இதோட தண்டுகள் பார்த்தோம் அப்படின்னா உறுதியாக இருக்கும். தண்டுகளோட ஓரங்களில் மெல்லிய ரோமங்கள் காணப்படும் பாருங்கள். தண்டுகள், அதே போல் அதோட காய்கள், இலைகளில் பார்த்தோம் அப்படின்னா மெல்லிய ரோமங்கள் இருக்குது பாருங்கள். இது கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மையாக இருக்கும். இந்த செடியை தொட்டோம் அப்படின்னா பிசு பிசுன்னு ஒட்டும். இதோட இலைகள் பார்த்தோம் அப்படின்னா சிறியதாக இருக்கும். ஒவ்வொரு இலையும் 3 சிறு பிரிவுகளாக இருக்கும் பாருங்கள். கூட்டிலைகளாக இருக்கும். இலைகள் பாருங்களேன், கூட்டிலைகளாக இருக்கும். பூக்கள் சிறியதாக அழகாக மஞ்சள் நிறத்தில் இருக்கும் பாருங்கள். பூக்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். பூக்கள் சிறியதாக மஞ்சள் நிறத்தில் இருக்கும். காய்கள் பாருங்களேன், குச்சி போல் உருளை வடிவத்தில் இருக்கும். நல்லா நீளமாக காய்கள் இருக்கும். விதைகள் பார்த்தோம் அப்படின்னா மிக சிறியதாக கடுகு போன்று தோற்றமளிக்கும். இதோட விதைகள், இது காய்களில் உள்ள விதைகள் பார்த்தோன்னா கடுகு போல் இருக்கும். விதைகள் கடுகை விட மிகவும் சிறியதாக இருக்கும். விதைகள் கசப்பு மற்றும் காரத்தன்மை கொண்டதாக இருக்கும். இதோட விதைகள் கசப்புத்தன்மை அல்லது காரத்தன்மை கொண்டதாக இருக்கும். நாய்க்கடுகு விதைகள்லேருந்து எடுக்கப்படக்கூடிய தைலம் பார்த்தோம் அப்படின்னா அதே மூட்டு வலி, வீக்கம் ஆகியவற்றை குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்தாக இது பயன்படுது. இதோட இலைகளை அரைச்சி தோல் நோய்கள் அதன் மீது பூசுறதுனால இந்த நோய்கள் என்ன ஆகுதுன்னா குணமாகுது. நாய்க்கடுகு கூட சாம்பிராணி சேர்த்து தூபம் போட்டோம் அப்படின்னா வீட்டில் உள்ள திருஷ்டி, கெட்ட சக்திகள் மற்றும் எதிர்மறை எண்ணங்களை நீக்கி நேர்மறை ஆற்றலை அளிக்கக்கூடியது இந்த நாய்க்கடுகுங்கிற ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. இதில் உள்ள கடுமையான வாசனை பார்த்தோம் அப்படின்னா வீட்டில் உள்ள கொசு, பல்லி மற்றும் சிறு பூச்சிகளை வீட்டை விட்டு வெளியேற்றக்கூடியது. இது காற்றில் உள்ள கிருமிகளை அழித்து மன அமைதியை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை தான். நல்ல நறுமணத்தை கொடுக்கக்கூடியது. இதை சாம்பிராணியோட கலந்து நம்ம தூபம் நம்ம போட்டோம் அப்படின்னா நல்ல நறுமணத்தை கொடுக்கக்கூடியது. நாய்க்கடுகை நம்ம துவையலாகவும் நம்ம அரைச்சி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நல்ல மருத்துவ குணம் கொண்டது. இது வயிற்றில் உள்ள வாயு தொல்லை, வயிற்றுப்புண், அதே போல் வயிற்று புழுக்கள் ஆகியவற்றை என்னாகுன்னா நீக்கக்கூடியது. ஏன் இது நாய்க்கடுகு அப்படின்னு சொல்கிறதுனால, இது காட்டுப்பகுதியில் கிடக்கும். நம்ம கடுகை விட அளவில் சிறியதாக இருக்கும். கசப்பு மற்றும் காரத்தன்மை கொண்டதுனால, தரம் குறைந்ததுனால இது என்ன சொல்கிறோன்னா, இதை காட்டு தாவரத்தை தான் நம்ம சொல்கிறோம் நாய்க்கடுகு அப்படின்ட்டு சொல்கிறோம். எப்படி நாயுருவி, நாய் துளசி, அதுபோல் தரம் குறைந்த அந்த பயன்படுத்த முடியாத அந்த செடிகளை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா முன்னாடி நாய் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போட்டு சொல்கிறோம். ஆனால் நாய்க்கும் இதுக்கும் சம்மந்தம் ஒன்றும் கிடையாது. அதனால் இதை நாய்க்கடுகு அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். இதை நம்ம பயன்படுத்தி பலன் பெறலாம். இதோட பவுடர், அதே போல் இந்த பொடி எல்லாமே மருத்துவ கடைகளில், சித்த மருத்துவத்துலேயும் இது பயன்படுது. நன்றி, வணக்கம் மக்களே.